ஐஸ் ஏஜ் படத்தில் ஒரு அணில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? அணில் ஞாபகம் இருக்குல்ல? சரியான இடக்கு தெரியும் வேற தெரியும் போலாம். அந்த அணில் பார்த்தீங்கன்னா ஒரு விதையை எடுத்துக்கிட்டு பத்திரப்படுத்துறேன்னு சுத்தம். அப்போது ஒரு வாட்டி வந்து பூமியுடைய கோரில் போய் அது மாட்டிக்கும். அப்போ அதை எடுக்கிறதுக்கு சுற்றும் போது பூமியே அப்படியே ரெண்டாக பொழக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலேயே ஆப்பிரிக்கா ரெண்டாக பிளந்துக்கிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடி நாம் விஷுவலாக அதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரிஃப்டிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆப்பிரிக்கா கண்டம் இப்படி தனியாக துண்டாக போகிறதுனால என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்பட போகுது, அந்த பாதிப்புகளில் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இனி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். த கிரேட் ஆஃப்ரிக்கன் ட்ரிஃப்டை பற்றி இன்றைக்கி தேடி பார்த்தலாம் வாங்க. ஆப்பிரிக்கா ரெண்டாக புழக்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என் மனசு ரெண்டாக புலந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள பார்த்து கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்கள பார்த்து தான் கேட்குறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு நேர்மையாக இருக்காங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இது வரைக்கும் நான் பண்ணலடா அப்படின்னு எகத்தாளமாக வேற கமெண்ட் போடுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோக்ஸ் அப்பார்ட், ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கான க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு அது எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுது. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமுக்குங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்பிரிக்கா கண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாக பிளந்துக்கிட்டு இருக்கு. இது ஏதோ தியரியில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இல்லை, உண்மையிலேயே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம லைவாகவே அப்படி அது பிளந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். பல இடங்களில் அந்த பிளவு கேப்புங்கிறது 8 மீட்டர் அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் அது இன்னும் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னா, சேட்டலைட் இமேஜஸில் கூட இந்த ட்ரிஃப்ட், இந்த தனியாக பிளந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு இது நடந்துக்கிட்டு இருக்கு. த கிரேட் ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா வரைக்கும் பறந்து படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரிஃப்ட் அது. அதாவது வெஸ்டர்ன் ஏஷியாவிலேருந்து இந்த பிளவு அப்படிங்கிறது தொடங்குது. ஆனால் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா சைடில் தான் இது ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தியோப்பியா, கென்யா, டான்சானியா, உகாண்டா, காங்கோ, மொசாம்பி இந்த நாடுகள் எல்லாமே இதனால் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திக்கும். 2 துண்டா எத்தியோப்பியா, கென்யாலாம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது நாடுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்காங்கிறது அப்படியே பொழந்து ஆஃப்ரிக்கா கண்டத்திலேருந்து தனியாக பிரிஞ்சிட போகுது. எப்போ நடக்க போகுது, எவ்வளோ வருடங்கள் இது எடுக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா சைடில் அஃபார் பகுதி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த அஃபார் ரீஜன் அப்படிங்கிறது பயங்கரமான வெப்பம் நிறைந்த ஒரு பகுதி. 115 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு அங்கே வெப்பங்கிறது எப்போவுமே இருக்கும். ஏன்னா அதற்கு அடியில் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய எரிமலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே எரிமலை குழம்பால் நிறைந்த ஒரு ஏரிங்கிறது இருக்குது. அந்த ஏரியுடைய பேர் எர்டா அலே. பூமியுடைய கோரில் இருக்கக்கூடிய வெப்பம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பூமியில் ஒரு சில இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு இடம் இந்த எர்டா அலே. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஃபேமஸான லூசி அப்படிங்கிற ஒரு ஸ்கெலிட்டன்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மனித இனம்ங்கிறது எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடிக்கு மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸாக அந்த லூசி ஸ்கெலிட்டன்கிறது கிடச்சிது. அது கிடைத்த இடம் இந்த இடம் தான். அப்போ எந்த அளவுக்கு பூமியின் வரலாறை தாங்கின ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து தான் ஒரு பெரிய அளவுக்கான சேஞ்ச் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அஃபார் ரீஜனில் அஃபார் ட்ரிபிள் ஜங்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ட்ரிபிள் ஜங்ஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, சவுதி அரேபியாவுக்கு கீழே ஆஃப்ரிக்கா, ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. இந்த ட்ரிபிள் ஜங்ஷன் அப்படிங்கிறது என்ன? உலகம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய காண்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காண்டினென்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளேட்ஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்ஸை டெட்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்டத்துக்கும் டெட்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆஃப்ரிக்கா கண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டெட்டானிக் பிளேட்டாக இருக்குது. அதில் தான் இந்த கண்டம் இருக்குது அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் இல்லை, அது 2 டெட்டானிக் பிளேட்ஸால் செய்யப்பட்டது. அதில் ஒரு டெட்டானிக் பிளேட்டுங்கிறது இந்த மெயின் பிளேட்டில் இருந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. அது ரொம்ப வருஷமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ நம்ம கண்ணுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் முடிவுக்கு வந்தாங்க. ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டை உருவாக்கின அந்த 2 பிளேட்ஸுடைய பெயர், ஒன்று நூபியன் பிளேட், இன்னொன்று சோமாலி பிளேட். இந்த சோமாலி பிளேட் அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதே நகருது, அதுக்கான காரணம் என்ன? இது ரொம்ப சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன். பூமியுடைய கோருங்கிறது அதிகப்படியான நெருப்பு கோலம் கொண்டது.
அங்கே இருக்கக்கூடிய அது அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது பூமியுடைய மேல் பரப்புக்கு வரும். அப்படி வரக்கூடிய அந்த வெப்பங்கிறது நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய லேயரை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டே வரும். அப்போது அந்த ப்ரெஷர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளேட்ஸ் அப்படிங்கிறது நகர ஆரம்பிக்கும். அப்படி தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த 2 பிளேட்ஸ் அப்படிங்கிறது நகர ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஆண்டுகளாக இந்த 2 பிளேட்ஸும் நகர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோ ஆண்டுகளாக ரொம்ப மைன்யூட்டான டிஸ்டன்ஸில் அது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அது நம்மளால் டக்குன்னு பார்த்த உடனே கணிக்க முடியாது. நம்ம நகம் எந்த அளவுக்கு வேகமாக வளருமோ அதை விட கம்மியான அளவுக்கான வேகத்தில் தான் இந்த பிளவு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ கம்மியாக அது நகர்ந்துக்கிட்டு இருந்தாலும் அது நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதை சேட்டலைட் வழியாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வழியாக சயின்டிஸ்ட் தொடர்ந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பிளவு ஏற்படுறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் எடுக்கும்? அது இன்னொரு 30 மில்லியன்லேருந்து 50 மில்லியன் ஆண்டுகள் எடுக்கலாம். சரி, இன்னும் அவ்வளோ காலம் இருக்குப்பா, அதுக்காக நம்ம ஏன்ப்பா பயப்படணும் அப்படின்னு யோசிச்சா இயற்கையை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுப்பா. எப்போ வேணால் எது வேணால் நடக்கும் அப்படிங்கிறத 2005 நடந்த ஒரு சம்பவம் நமக்கு உறுதி செஞ்சது. 2005 இந்த அஃபார் ரீஜன் பக்கத்தில் பல இடங்களில் ஒரே நாளில் பெரிய அளவுக்கான பிளவுங்கிறது உருவாச்சு. ஒரு சில இடங்களில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 8 மீட்டர் அகலத்துக்கு 10 மீட்டர் அகலத்துக்கெலாம் கூட கேப் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த அஃபார் ரீஜனில் பக்கத்தில் இருந்த நகர மக்கள் கிராமவாசிகள்லாம் மிரண்டே போனாங்க. எப்படி என்னுடைய ஊர் இப்படி 2ஆக பிளந்தது அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு சில மணி நேரங்களில் ஒரு சில நாட்கள்லையே இவ்வளோ பெரிய பிளவு ஏற்பட்டது தான் சயின்டிஸ்ட்டை இன்னும் அதிகமாக அதை நோக்கி சிந்திக்க வச்சது. அதை பற்றி இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரிஃப்ட்டுங்கிறது இன்னும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியும். 30 மில்லியன் ஆண்டுகள் எடுக்காமல் அது 20 மில்லியன் ஆண்டுகள்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்படி ஆப்பிரிக்கா கண்டம்ங்கிறது 2ஆக பிளந்ததுக்கப்புறமா என்ன நடக்கும்? ஆப்பிரிக்கா கண்டம் 2ஆக பிளக்க கடலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்புக்குள்ளே ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது ஒரு புது ஓஷன் அப்படிங்கிறது பிறக்கும். ரெட் சீ அப்படிங்கிறது காணாமல் போயிடும். ரெட் சீயோடு இணைந்த ஒரு புது கடல் அப்படிங்கிறது உருவாகும். அப்படி கடல் உள்ளே புகும்போது இந்த ஆப்பிரிக்கா கண்டம் 2ஆக பிளந்தது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய எல்லைகள் அப்படியே மூழ்கிடும். எத்தனை நகரங்கள் அப்படி கடலுக்கடியில் போக போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா நைல் நதியுடைய பாதைங்கிறது மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக நைல் நதி ஒரு புதிய பாதையை உருவாக்கும். இல்லை ஒட்டுமொத்தமாக அழிந்தே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. கென்யா மாதிரியான நாடுகள்லாம் 2ஆக பிரியறதுனால புதிய நாடுகள் உருவாகும், புதிய கடல் எல்லைகள் உருவாகும், புதிய கடல் வழி பயணங்கள் உருவாகும். இப்போ இருக்கக்கூடிய சூயஸ் கெனாலுடைய தேவை அப்போ இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கூட உறுதியாக சொல்ல முடியாது. இது எல்லாமே நடக்கும், வரும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? இப்படி தனியாக பிரிஞ்சது இல்லையா, அப்படி பிரிஞ்ச அந்த காண்டினென்ட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு 30 மில்லியன் ஆண்டுகள் அது பயணித்து வந்ததுக்கப்புறமா இந்தியாவுடைய தென் பகுதியில், குறிப்பாக தமிழ்நாடு கேரளா பகுதியை அது மோதும். அப்படி மோதும்போது எப்படி ஹிமாலயாஸ் உருவாச்சோ அதே மாதிரியான மலை தொடருங்கிறது இந்த பகுதியில் தென் பகுதியில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 50லேருந்து 60 மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் இப்போ இந்த ட்ரிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கியா, இந்த பிளவு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த பிளவுங்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு உதவியாக இருக்குது. அதுக்கு காரணம் பூமியுடைய கோர்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை அவங்களால ரொம்ப டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது உருவாயிருச்சு. இன்றைக்கி அவங்க தெர்மல் பவர் உருவாக்கத்தில் தன்னிறைவு பெற்ற நாடுகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகத்துக்கே அவங்க சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது உருவாகும். ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க உலகத்துக்கு அவங்க தான் பவர் செல்லாகவே மாறுவாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய எக்கனாமிங்கிறது ரொம்ப பெருசாக வளரப்போகுது. அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிடில் ஈஸ்டில் எந்த அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கான ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கும். ஆனால் அதை வளர்ந்த நாடுகள் நடக்க விடுவாங்களா இல்லை அதையும் அடித்து பறிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். சரி, ஓகே பிக் பஸ், ஆப்பிரிக்கா கண்டங்கிறது எப்படி 2ஆக பிளக்க போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் இதை பற்றி படிங்க, அப்சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு நாள்லேயுமே ஏதாவது ஒரு புது அப்டேட்டுங்கிறது அதிலேருந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இதெல்லாம் நடந்து முடியும் போது உலகம் எப்படி இருக்கும்?
உலகத்தில் இதே மாதிரியான பல நாடுகள் இருக்குமா, இல்லை எல்லாமே ஒரே நாடாக மாறி இருக்குமா? இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்போது இருப்பாங்களா, இல்லை மனிதர்களே இல்லாமல் போயிடுவாங்களா, இல்லை பூமியிலேயே இல்லாமல் மனுஷங்க எல்லாம் மார்ஸ்க்கு போயிருப்பாங்களா? இது தானாக நடந்துக்கிட்டு இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கீழே டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரை பற்றி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, ஆஃப்ரிக்கா கண்டென்ட் எப்படி பிளந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரியான ஒரு கதை ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்துங்கிறவர் பிறந்தார். அதுக்கப்புறமா நேரடியாக 30 வயதில் தான் பைபிளில் வந்து அவர் என்ட்ரியே கொடுக்குறாரு. டைரெக்டாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். நடுவில் அவருடைய இடைப்பட்ட காலங்கிறது என்ன ஆச்சுங்கிறதே தெரியல. அவர் எங்கே போனார், எங்கே வாழ்ந்தார், அதுக்கப்புறமா அவர் வந்து எப்படி மறுபடியும் பிரச்சாரம் செய்ய தொடங்கினார், இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு, இந்த புதிர் முடிச்ச தேடி போய் அவிழ்க்க முயற்சிக்கலாம் அடுத்த வீடியோவில். சரியா?